கார்த்தி ரேவதி சீரியலில் நாளைக்கு ஒரு செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். மல்லிகாவை வந்து கரெக்டாக ரேவதி முன்னாடி அழைச்சிட்டு வந்து எல்லா உண்மையும் வந்து மாயா மகேஷ் பற்றின விஷயம் எல்லாத்தையும் ரகசியத்தை போட்டு உடைக்கிறாங்க நம்ம கார்த்தி. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கலாம், உங்களுக்காக தான் போடுறேன். எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் போட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் கார்த்தி வந்து மல்லிகாவை பார்த்து தனியாக வந்து கூப்பிட்றாங்க. சொல்லுங்கள் தம்பி, ரொம்ப நாளாக வந்து எனக்கு பார்க்கணும் பேசணும்னு சொல்லிட்டு இருந்தேன், என்ன விஷயம் அப்படிங்கிறப்ப, இல்லை நான் சொன்ன விஷயத்தை வந்து இந்த நீங்கள் மட்டும் சொன்னால் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இல்லை இந்த மாயா மகேஷை பற்றின விஷயத்தை வந்து நீங்கள் எப்படியாவது ரேவதி கிட்ட வந்து சொல்லணும். சரி, நீங்கள் அழைச்சிட்டு வாங்க, நான் ரேவதி கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் கார்த்தி போய் வந்து ரேவதி கிட்ட போய் வந்து பேசலான்ட்டு வராங்க. உங்ககிட்ட வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறப்ப, சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு சொல்கிறப்ப, இந்த ட்ரெஸ்ஸில் நான் வந்து நல்லா அழகாக இருக்கேனா அப்படிங்கிறப்ப, நல்லா தான் இருக்கீங்க, அதோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரியோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா மல்லிகா, நல்லாவே தெரியுமே அப்படின்னா, அவங்க உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப, அவங்க என்ன பேசுமா, சரி அழைச்சிட்டு வா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மல்லிகா கிட்ட அழைச்சிட்டு வர்றதுக்காக வந்து கார்த்தி வந்து போகிறாங்க. அந்த சமயத்தில் தான் மல்லிகா வந்து யோசிக்கிறாங்க, சாமுண்டேஸ்வரி வந்து 1000 திட்டம் போட்டிருந்தாலும் ஒருவேளை அது வந்து சொதப்பிருச்சுன்னா இந்த பக்கம் ரேவதிக்கு வந்து மகேஷ் வந்து புருஷனாயிடக்கூடாது. எக்காரணம் கொண்டும் ரேவதிக்கு உண்மை தெரிஞ்சால் நிச்சயமாக வந்து நிப்பாட்டுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அவளுக்கு ஒரு வாய்ப்பை வந்து நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. என்ன தான் சாமுண்டேஸ்வரி வந்து புத்திசாலியாக இருந்தாலும் சில சமயம் வந்து இவ்வளோ தூரம் வந்து நெருக்கடியான சூழ்நிலையில் கடைசி வரைக்கும் வந்து கொண்டு போகக்கூடாது. நம்ம வந்து ரேவதி கிட்ட சொல்கிறது தான் சரி, இந்த பையன் சொல்கிறதும் அப்படின்னு முடிவு பண்ணி கார்த்திக்காக வந்து இந்த பக்கம் மல்லிகா எல்லா உண்மையும் சொல்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த சமயத்தில் தான் கார்த்தி இந்த பக்கமாக வந்து ரேவதியை பார்த்துட்டு இந்த பக்கமாக வந்துட்டு இருக்கப்ப, மாயா மகேஷ் 2 பேரையுமே வந்து கார்த்தி வந்து கூப்பிட்றாங்க. இங்கே பாருங்கள், மல்லிகா வந்திருக்காங்க, அவங்க உங்ககிட்ட முக்கியமாக ஒரு விஷயம் பேசணுமா அப்படின்னு சொன்னப்போ, எதுக்கு மறுபடியும் சாமுண்டேஸ்வரி முன்னாடி மாட்டி விடுறதுக்கு நீயும் மயில் வாங்கணும் சேர்ந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மாயா வந்து மாசாக பேசுகிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு நல்லது செய்யலான்ட்டு தான் வந்தேன், ஆனால் நீங்கள் வந்து பண்ணுறத பார்த்தா நீங்களே மாட்டிப்பீங்க போலையே அப்படின்னு சொல்கிறப்ப, என்ன சொல்கிற நீ புரியலை அப்படின்னு சொன்னோன்னே, ஆல்ரெடி வந்து இந்த பக்கம் கரெக்டாக மல்லிகா அவங்க வந்து ரேவதி கிட்ட போய் உண்மையை சொல்கிறதுக்காக வந்து கிளம்பி அவங்க வந்து போய் பேசலான்ட்டு போயிருக்காங்க. சரி, நீங்கள் கூட வந்தீங்கன்னா கொஞ்சம் தடுக்கலாமா, இல்லை வந்து உண்மை தெரியறது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சொல்கிற நீ, மல்லிகா வந்து ரேவதியை பார்த்து பேசுகிறதுக்காக போயிருக்காங்களா அப்படின்னு சொல்கிறப்ப, தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை நவுத்தி விட்டுட்டு இந்த பக்கம் வேகமாக வந்து இவங்க 2 பேரும் சரி, மாயாவும் சரி மகேஷ் 2 பேரும் வந்து கரெக்டாக போயிட்டுருக்காங்க. கரெக்டாக ரேவதி கரெக்டாக ரூமில் வந்து மல்லிகாவும் வராங்க, அதே மாதிரி மாயாவும் மகேஷ் இந்த பக்கம் கார்த்தி 5 பேரும் வந்து ஒன்றா நிற்கிறாங்க. அதை பார்த்தோன்னே வந்து இந்த பக்கம் வந்து மல்லிகாவை பார்த்தோன்னா வந்து மாயா வந்து பயப்படுறாங்க. ஆஹா, உண்மையை சொல்லிட்டா ரேவதிக்கிட்ட நம்மளோட வாழ்க்கை வந்து பணக்கார வாழ்க்கை வாழ்கிறது வந்து கேள்விக்குறியாயிடுமே, இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே பார்த்தா கீழே வந்து காட்டுறாங்க, ராஜராஜனும் மயில் வாகனமும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், எப்படி வந்து நம்ம தடுக்க போகிறோம் அப்படிங்கிறப்ப, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மாமா, நிச்சயமாக வந்து நல்லபடியாக நடக்கும். எப்படி சொல்கிற அப்படிங்கிறப்ப, ஆல்ரெடி வந்து பாட்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உங்கள் அம்மா தான் வந்து இந்த மாதிரி ஒன்றும் கவலைப்படாத, என் முருகன் வந்து நிச்சயமாக உதவி செய்வான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மயில் மாப்பிள்ளை, அம்மா சொல்கிற மாதிரி வந்து நீங்கள் சாமி மேலே வந்து வேண்டிக்கிட்டு அப்படியே இருந்தால் மட்டும் பத்தாது, நம்மளும் வந்து கொஞ்சமாவது முயற்சி செஞ்சால் தான் சாமி நமக்கு உதவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. ரேவதி வந்து கரெக்டாக இங்கே அந்த ரூமில் நின்று பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டி, நீங்கள் வந்து ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயமா என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் கரெக்டாக மாயாவும் சரி மகேஷும் சரி இந்த பக்கம் கார்த்தியை பார்த்து தயவு செஞ்சு சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி வந்து பதட்டத்தில் இருக்காங்க. இவங்களை வந்து எப்படியாவது தடுத்தாகணுமே, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்கிறப்ப, ரேவதி இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து உங்கள் அம்மா கூப்பிட்டாங்க, என்னென்னு கேட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க. உடனே கார்த்தி தடுத்து அவங்க சொல்கிறத என்னென்னு கேட்டுட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி ரேவதியும் முடிவு பண்ணுறாங்க, கேட்குறாங்க. அதோட அதிரடியாக முடிச்சிருக்காங்க.